போயிட்டு முன்னு நான் சொல்றது நிறைய பேருக்கு ரீச் ஆகாது. இர்ஃபான் வியூன்னு சொல்லி பெரிய ஃபேமஸ் யூடியூபர். அநேகமாக யூடியூப் பார்க்குறவங்களுக்கு தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கி எந்த வீடியோவில் என்ன பார்க்க வரோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே இல்லை. கட்டாயம் ஈவினிங் வேலையில் முடிச்சுட்டு நைட்டு வெளியில் போயிருந்தேன் சாப்பிட்றதுக்கு. அப்படி சாப்பிட்றதுக்கு போயிட்டு நான் செஞ்சேன்னு சொல்லிட்டோம். ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கட்டாயம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலில் நிறைய பேர் பார்க்கீங்க. ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்து கொண்டிருக்கீங்க. நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொன்னால் தெரியாமல் பண்ணாமல் இருக்கீங்களா, இல்லாட்டி என்னத்துக்காக பண்ணணுன்றதுக்காக பண்ணாமல் இருக்கீங்களான்ற சொல்லி எனக்கு தெரியலை. கட்டாயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நினச்சி அப்படி பண்ணாமல் இருக்காங்க. நீங்கள் லைக் பண்ண தேவையில்ல, கமெண்ட் பண்ண தேவையில்ல, ஷேர் பண்ண தேவையில்ல. கட்டாயம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். அப்படி பண்ணீங்கன்னு சொன்னால் தான் கட்டாயம் அடுத்தடுத்த வீடியோ செய்யலாம். போன வீடியோ நிறைய லென்த்தாக வந்து சொல்லி நிறைய பேர் ஒரு இதாக சொல்லியிருந்தாங்க. தம்பி கொஞ்சம் லென்த்தை குறைச்சிருந்தா வீடியோ நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி கட்டாயம் அடுத்தடுத்த வீடியோ லென்த்தை குறைச்சி நம்ம போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைன்றதால அப்பா சாமிக்கு மாலை போட்டிருக்காரு. அப்போ தங்கச்சிக்கு கிழமை ஃபுல்லாக மரக்கறியை சாப்பிட்றதால அவளை வெளியில் எங்கேயும் கூட்டிகிட்டு போய் சொன்னதால் தங்கச்சியை பிக்கப் பண்ணுறதுக்கு அப்பாவோட பூசை செய்கிற இடத்துல போயிருந்தேன். அங்கே இந்த சின்ன பையன் படிச்சிருந்த பாட்டு எனக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சு. அப்போ கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துட்டு அந்த பாட்டை பார்த்துட்டு அப்படி தங்கச்சி ஏற்றிட்டு வெளிக்கிட்டாச்சு. நான் மட்டும் இல்லை, அங்கே இருந்த நிறைய பேர் அந்த பையனோட பாட்டை பார்த்து ரசித்து கொண்டு இருந்தாங்க. அப்போ நானும் அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த பையன் இந்த பாட்டை கடுத்து அந்த பையன் அந்த பாட்டு முடிஞ்சதுமே நான் வெளிக்கிட்டாச்சு. அங்கேருந்து வெளிக்கிட்டு நானும் தங்கச்சியும் கிளிநொச்சியில் இருக்கிற பீஸா ஹட்டுக்கு தான் போயிருந்தோம். ஸ்ரீலங்கா நிறைய பீஸா ஹட் இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு பீஸா ஹட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அநேகமான டிஸ்ட்ரிக்டில் பீஸா ஹட் இருக்குது. அப்படி நான் இது வரைக்கும் போன பீஸா ஹட்டில் கிளிநொச்சி பீஸா ஹட் உண்மையிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். கட்டாயம் யாராச்சும் கிளிநொச்சியிலேருந்து இது வரைக்கும் பீஸா ஹட் ட்ரை பண்ணலன்னு சொன்னால் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற ஃப்ரான்ச்சைசிஸோடு கம்பேர் பண்ணக்குள்ள அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த ஒப்பீனியன் அது பெஸ்ட். கிளிநொச்சியில் மெயினாக பீஸா ஹட் மட்டும் இருக்கிறதால நாங்கள் அடிக்கடி இங்கே போவோம். நாங்கள் வளமையாக எடுக்கிற பீஸாவை விட எங்களுக்கு எடுக்கிற பீஸா பார்த்து இது நல்ல பீஸா பிடிக்கல. இன்றைக்கி நம்மளோட மெனு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் ஸ்பைசி சீஸ் பால்ஸில் ஒரு போர்ஷன், அதோட பாபிக்யூ சிக்கன் பீஸாவில் மீடியம் சைஸில் உண்டு. அதை ஒன்று எடுத்து 2 பேரும் ஹாஃப் எடுத்துக்கொண்டோம். அவளை பார்க்க லாவா கேக் ரொம்ப பிடிக்கும். இப்போ இன்றைக்கி நானும் லாவா கேக் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். உண்மையிலே பெஸ்ட்டு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெசர்ட்னு சொல்லலாம் பீஸா ஹட்டில். ஓ, யார் சொன்ன? வரணம் நீ என்ன சொன்ன? நீ தேங்க்யூ. நீ என்ன சொன்ன? நீ என்னட்ட லாவா கேக் வந்திருக்குது. சாப்பிட சொல்லப்படுறீங்க.
நல்லா இருக்கியா அப்போ தெரியும். நீங்க சாப்பிட்றது தானே. இவாக்கு வந்து நான் வீடியோ எடுத்தாவது பிடிக்காது. அப்போ வீடியோ எடுக்கிற டைமில் டக்குன்னு பக்கன்னு கீழே குடிஞ்சுவா. இப்போ இந்த சீனை வந்து பார்த்துட்டு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, என்னடா பர்சுக்குள்ளே இருந்து காசு எடுத்து வைக்கலாம், வந்து ஒரு சீனுக்காக போட்டிருப்பேன், ஒரு சீன் காட்டுறதுக்காக போட்டிருப்பேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிருக்கலாம். கட்டாயம் இல்லை. அது வந்து உண்மையிலே வந்து டிப்ஸ் வைக்கிறது வழக்கம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கிளிநொச்சி யாழ்ப்பாணம் சைட்டில் வந்து அநேகமான கடையில் நம்ம சாப்பிட போனோம்னு சொன்னால் நம்ம சாப்பிட முடியும், நம்மளோட லஞ்சிட்டு வந்து நம்மளே எடுத்து டஸ்ட்பினுக்குள்ளே போடக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இப்படியான பெரிய இடங்களில் வந்து லஞ்சிட்டில் நம்ம எடுக்க தேவையில்லை. நம்ம வந்து சாப்பிடுவோம், நிறைய சாப்பிடுவோம், என்ன விதவிதமாக எடுத்து சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்றப்போ நம்ம டேபிள் பார்க்குறதுக்கு நமக்கே வந்து குப்பையாக இருக்கும். அப்போ அதே இது ஹோட்டலில் இல்லாமல் அதை வந்து நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சாப்பிடக்குள்ள அப்போ உங்களோட பிளேட் வந்து நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டி வரும். அப்போ அது க்ளீன் பண்ணுற டைமில் நிறைய பேருக்கு வந்து ஒரு மாச்சல் ஒன்று இருக்கும். நிறைய பேர் தாங்க க்ளீன் பண்ண மாட்டாங்க, சிங்குக்குள்ள ஒன்றையை போட்டது அம்மாக்களை வந்து க்ளீன் பண்ணி சொல்லுவாங்க. அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ ஒரு விஷயம் நம்ம கட்டாயம் யோசிச்சு பார்க்கணும். இப்படி நம்ம அவ்வளோ குப்பையாக்கிட்டு போகல, அதை வந்து க்ளீன் பண்ணுறவனுக்கு அவ்வளோ ஒரு வந்து பார்த்தோன்னே ஐயோ என்னடா இப்படி வச்சுட்டு போயிருக்கான் டேபிள்னு சொல்லி கட்டாயம் தோணும். அப்படி தோன்ற டைமில் நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன அமௌண்ட் உண்டு அவங்களுக்கு டிப்ஸாக வந்து நம்ம வச்சுட்டு போகல, சரி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இதாவது கிடைச்சிதுன்னு சொல்லி கட்டாயம் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீல் ஒன்று கட்டாயம் வரும். ஒரு டிப்ஸ்ன்றது வந்து ஒரு சின்ன ஒரு வேர்டாக இருக்கலாம், ஆனால் வந்து அதுக்கு பின்னுக்கு ஒரு பெரிய ஒரு பெயின்ஃபுல் ஸ்டோரியே வந்து இருக்கும். அது வந்து அந்தந்த ஃபீல்டில் இருந்து அந்த டிப்ஸ் வந்து எதிர்பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அதை வந்து பிள்ளையா நான் சொல்லலை, அது கட்டாயம் வந்து அதை கொடுத்து வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். துபாயில் நான் ஒர்க் பண்ணுற டைமில் வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்துருந்தேன், ஒரு சின்ன ஒரு போட் ஒன்று போட்டிருந்தீங்க, டிப்ஸ் இஸ் அப்ரிசியேட்டட்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அப்போ உங்களுக்கு விரும்பினா நீங்கள் கொடுக்கலாம்னு சொல்லி அதில் எழுதியிருந்துச்சு. அப்போ இதை வந்து மெயினாக வந்து இந்த வீடியோ வந்து அந்த இதை வந்து அர்ட் பண்ணதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியாது, பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா உண்டு, கட்டாயம் கிடைக்கணும். இனிமேலாவது நீங்கள் போகிற எங்கேயாச்சும் வழியில் போகிற டைம் வந்து நீங்கள் சாப்பிட்ற டைம் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன அமௌண்ட் உண்டு அவங்களுக்கு டிப்ஸ் கொடுத்து போங்க. அதை வந்து பழக்கப்படுத்தி கொள்ளுங்க. இதை வந்து நான் சொல்கிறது நிறைய பேருக்கு ரீச் ஆகாது. இர்ஃபான் வியூன்னு சொல்லி பெரிய ஃபேமஸ் யூடியூபர், அநேகமாக யூடியூப் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுட் பிளாக்கர் ஒரு ஆள் வந்து, அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தங்கள அவங்க என்னென்ன தொழில் செய்கிறாங்கன்றதை எடுத்து ஒவ்வொரு நாளும் அவங்களோட லைஃப்பை வாழ்ந்து காட்டுற மாதிரி செஞ்சுருப்பார். அதில் வந்து டெலிவரி பாய் ஒரு ஆள்ற ஒர்க் வந்து எடுத்து செஞ்ச டைமில் வந்து அவருக்கு எவ்வளோ இன்கம் வருது, ஒரு ஓர்டருக்கு எவ்வளோ வரும், அமௌண்ட் வரும், எவ்வளோ தூரம் எவ்வளோ கொஸ்ட் ஆகிருக்கும்னு சொல்லி ஃபுல்லாக வந்து அவர் ஒரு வீடியோ போட்டிருப்பார். அப்படி பார்க்கலன்னு சொன்னால் யாரும் போய் பாருங்கள், அதில் கட்டாயம் வந்து டிப்ஸை பற்றி சொல்லியிருப்பார், அவரே சொல்லியிருப்பார். கட்டாயம் வந்து இப்படி டெலிவரி பண்ண வரவங்களுக்கெல்லாம் வந்து டிப்ஸ் கொடுத்து வந்து என்கரேஜ் டிப்ஸ் வந்து கொடுங்க. என்னோட சொன்ன நிறைய கஷ்டப்படுறாங்க உங்களுக்காக, நீங்கள் இருந்த இடத்துல இருந்து ஃபுட்டோ வேறு எதுவும் ஐட்டங்களை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணீங்க, அதை உங்களோட காலடி கொண்டு வந்து டெலிவரி பண்ணுறாங்க. அப்போ நம்ம அதுக்கு டெலிவரி சார்ஜ் பே பண்ணுறதா சொல்லி நீங்கள் கேட்கலாம். அப்படி பே பண்ணாலும் நீங்கள் ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுக்கல, உங்களோட முகத்தில் வர சந்தோஷத்துக்கு ஈடாகாது. அப்போ கட்டாயம் வந்து இதை வந்து பழக்கப்படுத்திக் கொள்ளணும்னு சொல்கிறதுக்காக நான் சொல்ல வந்த விஷயத்தை சரியாக சொல்லி முடிச்சுனான்னு எனக்கு தெரியலை. ஆனால் வந்து இதைத்தான் நான் சொல்ல வந்தது. கட்டாயம் வந்து இப்படியான இடங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாச்சும் நார்மலாக வந்து வெளியில் வேலை செய்கிறாக்களை விட்டு நீங்கள் ஃபேமிலியாக வந்து வேலை செய்கிறவங்க அடிக்கடி போவாங்க, கடைக்கு போய் வருவாங்க. அப்போ அது இந்த நாளில் வந்து டிப்ஸ் கொடுக்குறதும் மேலே வந்து சந்தர்ப்பம் குறையும். இப்படி நீங்கள் ஃபேமிலியாக அப்படி எங்கள் வெளியில் போக்கில் வந்து கட்டாயம் அதை வந்து பழக்கப்படுத்திக் கொடுங்க. அதை வந்து கட்டாயம் இதை சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் அதை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். மற்றபடி ஒரு விஷயம் சொல்லும் போது பெல் என்னது கடிக்கிறது, பெல் என்னது கடிக்கிற நீ அடிக்க பெல் இண்டாக்கி அடி போய் அடி போ 8 மோனோக்கு மாட்டாங்க. ஓகேன்னு சொல்லி பீஸா ஹட்டில் வந்து பில்லெல்லாம் அடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து குட்டுன்னு சொல்லிட்டு வெளியில் வெளிக்கிட்டாச்சு. வெளிக்கிட்ட போகிறப்ப வந்து கெரோல் பாடி கொண்டு போனாங்க ஒரு பட்டாவில் வந்து. அப்போ அதையும் வந்து ஃபாலோ பண்ணி தங்கச்சிக்கு வந்து அதையும் காட்டிட்டு அப்படியே வந்து ஆளை வந்து எங்கே வந்து பிக்கப் பண்ணமோ அந்த இடத்துல வந்து ஆளையும் ட்ராப் பண்ணிட்டு வந்து சைட்டுக்கு வந்து போயிருந்தேன்.
ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த போல் வந்து அப்போ மாலை போட்டிருக்காரு. அப்போ அவர் வந்து இந்தியாவுக்கு போகிற டேட் வந்து நெருங்கினதால வந்து சைட்டில் வந்து வேலை வந்து இரவு பகலாக வந்து நடந்து கொண்டிருக்குது. அவர் போகிறதுக்கு முன்னே குறிப்பிட்ட வேலையை வந்து முடிச்சு கொண்டு போகணும்னு சொல்லி இது வந்து நாங்கள் வேலை செய்கிற ஒன் ஆஃப் த சைட் வந்து இதில் வந்து நைட்டுக்கு 10 மணி மட்டும் வேலை செய்கிறதால வேலை எப்படி ஓடுதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக வந்து சைட் விசிட் பண்ணுறதுக்கு சைட்டுக்கு போயிருந்தேன் நான். ஏமாம்மா பொங்கலுக்கு போகிறதா என்ன பொங்கலுக்கு நேற்று நாள் இருக்கு சாமி ஒன்றார் பொங்கலுக்கு நீங்கள் போகலையாம் அங்கே நிற்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமாம். அப்போ நீங்கள் நிற்பலான்டார் சும்மா நிற்கிறான் வேலையும் இல்லை. பொங்கலுக்கெல்லாம் யாரையும் மறைச்சி வைக்க போகிறதில்ல. எல்லோரும் வந்து 12ஆம் தேதியோடைய வந்து வேலையெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லோரும் மட்டக்களப்புக்கு போகிறோம். நானும் வந்து மட்டக்களப்புக்கு 12ஆம் தேதி வந்து நானும் வந்து மட்டக்களப்புக்கு போகிறதால வந்து வேலைகளையும் அவ்வளோக்கு முடிச்சு கொண்டு போகணுன்றதால வந்து அதாலையும் வந்து நைட்டு வேலை வந்து நடந்து வந்துருக்குது. பாரான் நானே இன்றைக்கு வாரான் கோலத்தை வேண்டாம். குமார் வந்து தான் ஓ போய்க்குள்ள வீடியோ எடுக்கான்னு ஒன்றும் தெரியுது இல்லையா. எத்தனை பேர் இறக்கிறீங்க உள்ளுக்குள்ள? ஒன்று தானே இன்னொரு 1000 தரையா? இன்னொரு 1000 வேணுமா? நாங்கள் எழுக்கிறீங்க தான் வேணுமாண்டா காசிரிக்கு தரலாம் சும்மாயா இருங்கய்யா இன்னும் மனுஷனையா நீங்கள். இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு நான் வந்து என்ன வேலை செய்கிறேன்னு சொல்லி சில நாள் வந்து பெரிய டிப்ரெஷனோட போகும், சில நாள் வந்து சந்தோஷமாக போகும், ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு மாதிரி போய் கொண்டிருக்கும். இதான் வந்து என்னோடய லைஃப் வந்து. கட்டாயம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த கட்டம் வந்து வீடியோக்கள் வந்து வாரத்துக்கு இருக்குது. அப்படி எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.